ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். முன்னெல்லாம் சனி பயிற்சியை பார்ப்பாங்க, குரு பயிற்சியை பார்ப்பாங்க. இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நைசர்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள். இவங்க தான் பிக் பாஸ். இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது. ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற 1.5 வருடம் 18 மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு அவங்க சுற்றி வரும் பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரியலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு, கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா, எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன், எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடன்னு தெரில, நல்லா தாங்க கேர்ஃபுல்லாக தாங்க போனேன், இந்த வண்டி எப்படி தான் நான் தெரியாமல் ஒரு விபத்தில் மாட்டிடுச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரொம்ப நம்பினாங்க. இவன் ஏமாற்றிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல. கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு, எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் களவு போயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். நம்ம ஒரு நல்லது திடீர்னு தெரியல, எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகு கேதுக்கள் காரணமாகறாங்க. அதனால் சனி பெயர்ச்சியை கண்டு பயப்படுவதை விட ராகு கேது பெயர்ச்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதற்கேற்றார் போல் இவ்வளோ இருக்குதா, அவர் சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க. இவர் சனி பகவான் யமதர்மராஜா மாதிரி நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில், அது 7.5 சனியாக, அஷ்டம சனியாக, இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, 7.5 சனியில் 3 பீரியடு அதை ஜென்ம சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி அவர் தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி. அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரங்க அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம். நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்த போகிறார் சனி பகவான். இப்போ இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் 12 ராசிக்கும் அமர்ந்து எப்படிப்பட்ட பலாபலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான ராகு பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு அவர் கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சியால் 12 ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு தடைக்கற்களை உடைத்து படிக்கற்களாக மாற்றவிருக்குது. மிகப்பெரிய லைன் லைட்டில் நீங்கள் தெரிய போகிறீங்க. முன்னேற்றத்தை தரக்கூடிய ராகு 3இல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 4இல் சனி இருந்தாலும் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் வெற்றி நடை வீரநடை போற்று மிகச் சிறப்பான அசாதாரண வெற்றியை பெறக்கூடியவர்கள். நிறைய தொழிலுக்காக முயற்சி பண்ணுறோம், இது வரைக்கும் தொழில் எங்களுக்கு கிடைக்காம இருந்தது, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், தொழிலில் நிறைய ஒரு டி ப்ரொமோஷனு, தொழில் இருக்குமா இருக்காதான் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம். அந்த நிலையெல்லாம் நீக்கி கொடுத்துரும். முன்பிருந்த 10 இந்த கேது இப்போ 9க்கு செல்வதால் நிறைய ஒரு சிறப்பான நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும். உங்கள் திறமையை வெளி உலகுக்கு காட்டும். எல்லாருமே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு, ரெஃபர் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய தனித்திறமை படம் காட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்கில் இருந்தால் ஒரு பெரிய நெட்வொர்க்காக
போய் நீங்கள் வந்து செயல்படுவீங்க. ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு அசாதாரண வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 பேருக்கு தான் உங்களுக்கு தெரியும்னா இப்போ 1,00,000 பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லைம் லைட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எப்படி வந்து எஃபர்ட் போடணும்னு பாருங்கள். நீங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் வீட்டில் ஷைன் ஆகணும், இல்லை வெளி உலகத்தில் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஷைன் ஆகிடுவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு சப்போர்ட்டு நிச்சயம் உண்டு. உங்களுக்கு குழப்பம், உங்களுடைய பிரச்சனை இதையெல்லாம் தீர்த்து வைக்க இறைவன் ஒருத்தரை வந்து உங்களுடைய அனுப்பிச்சிடுவார். இறைவன் உங்க கூட இருப்பாருங்க. அப்போ இறைவன் நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கும்? நம்ம கேட்கறதா நமக்கு கிடைச்சிடும். தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, அதே போல் நம்முடைய பொருளாதார வருவாய், நம்ம நிலையில் ஒரு படி மேலே உயர்றது, நம்முடைய நீண்ட நாள் கனவுகள், எண்ணங்கள், லட்சியங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேறுவது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா தடைகளும் நீங்கிடும். தொழிலில், திருமணத்தில், படிப்பில், ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதில், வண்டி வாகனங்களில் வந்து புதுசாக வாங்கிறதுல, அப்படி இருந்த வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களும் நல்ல செயல்களும் இப்போ வந்து தனுசுக்கு வந்து மிக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி, வெளியூரில் போய் மாணவர்கள் நல்லா படிக்கிறது, நல்ல ஒரு எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஒரு வெற்றி காண்றது, நல்ல தொழிலை நல்ல ப்ரமோஷன், நம்ம மனசுக்கு பிடிச்சாம இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மன நிறைவாகவும் இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது நமக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும். இப்போ உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் சுகவீனமாக இருந்தவங்களுக்குலாம் இப்போ நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படுவது, வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் இருப்பது, நீண்ட தூர ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வந்து உங்களை வெளி உலகத்துக்கு ஒரு புது இடத்துல வந்து உங்களை காட்ட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களாக இருந்தால் ஒரு சின்ன இதை ஆரம்பிப்பீங்க, அது உங்களை மிகப்பெரிய ஒரு அங்கீகார அடையாளத்தை வந்து சமூகத்தில் உங்களுக்கு உங்களை வாங்க வச்சிடும். தொழிலில் நீங்கள் அடையக்கூடிய இமாலய வெற்றியை வந்து எல்லாரும் பார்த்து வியப்பார்கள். என்னடா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறானே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே இருக்கும். அதை வெளிக்காட்ட முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு யாருடைய தடையும் இப்போ உங்களுக்கு வந்து உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் சொல்லியாச்சு, தடை கற்களை வந்து நீங்கள் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அசாதாரண வளர்ச்சியை கொள்வீங்க, வெற்றி காண்பீர்கள். 3ஆம் இடம் என்பது நம்ம பேர் 4 பேருக்கு வெளியில் வர்றது, நம்ம லிஸ்ட்டில் நம்ம பேர் வர்றது, நம்மளுடைய நெய்பர், நம்முடைய கான்டாக்டு, நம்முடைய சர்க்கிளு, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய வட்டாரத்தில் நம்ம தெரிவது, இதெல்லாமே ஒரு சின்ன வயசு ஒரு குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ, எதெல்லாம் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்களோ, உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் இப்போ வந்து இறைவனுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தால் இப்போ வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து முன்னேறும். எனக்கு ஹெல்ப் பண்ணலன்றதுனால போய் உங்களை தானாகவே எல்லாமே தேடி வரும். நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்து வெளியில் போனீங்கன்னா அதை வெற்றி கொண்டு தான் நீங்கள் வீடே திரும்பி வருவீங்க. அப்ப தனுசுக்கு ஆண் பெண் இருவருக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, நல்ல வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம், உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம், இது திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், என்னென்ன முயற்சிகள் நீங்க போடுறீங்களோ அனைத்திலுமே உங்களுக்கு வந்து 100% முழுமையான வெற்றியை தருவதற்காக இந்த உபஜயஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய ராகுவும் பாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய கேதுவும் அத்தாரிட்டி சைன் போட்டு கொடுத்துறாங்க கிரீன் இங்க்ல. அப்போ எப்படி இருக்கும்? அதற்கேற்றாற் போல உங்களுடைய குருவும் வந்து உங்களுக்கு 7ல் அமர்ந்து உங்களுக்கு சிந்தனை தெளிவையும் கொடுத்து, உங்களுக்கு மிகப்பெரிய லாபம், செல்வ வளமையும் கொடுத்து, உங்களுக்கு வந்து கர்மாவையும் தீர்த்து முழு பலன்களையும் பெற வைக்க போகிறாங்க. இதை விட உங்களுக்கு சிறப்பு என்ன? அப்போ தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்பொழுதும் ஒரு தானமோ ஒரு தர்மமோ தாராளமாக நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை வந்து இந்த காலகட்டம் அடைவீங்க. ஏழை எளியவருக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, தூய்மை காவலர்களுக்கு, வயதானவர்களுக்கு, ஆதரவற்ற இறைவனுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ சர்வீஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ, ட்ரஸ்ட் ஈடுபாடு செய்கிறீங்களோ, வாயில்லா ஜீவங்களுக்கு தருவீங்களோ, உங்களுக்கு தர்மம் தான் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வழிபாடு. இந்த இறைவனை வணங்குறீங்களோ இல்லையோ, 4 பேருக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அது அன்னதானமாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு அறிவு தானமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு மருத்துவ உதவியாகவும் இருக்கலாம்,
இல்லை ஒரு பொருளாதார உதவியாகவும் இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவை ஆத்மார்த்தமாக சேவை செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வீங்க. இல்லைம்மா எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து தசாபதிலாம் சிறப்பாக போல கொஞ்சம் மன அமைதியாக வேணுன்றவங்க மட்டும் மெடிடேஷன் யோகா எடுத்துக்கோங்க. அதே போல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க. இதை தவிர்த்துக்கு எந்த இறை வழிபாடுமே கிடையாது. எல்லா ஜீவன்களையும் ஒரே ஜீவனா நினைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு வரைமுறைக்குள்ள, ஒரு டிசிப்ளின்குள்ள, ஒரு நியதிக்குள்ள, ஒரு வரைமுறைக்குள்ள, ஒரு ஒழுக்க கோட்பாடுக்குள்ள உங்களை உட்பகுத்தி டைமை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக செயல்பட்டு அனைத்து விதமான நற்பலன்களையும் உங்களுக்குரியதாக்கி வெற்றி பாதையில் வீறுநடை போடுங்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தனுசு ராசி லக்னக்காரர்கள், நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் எப்பெல்லாம் வந்து இயலும்போதெல்லாம் இல்லை மாத பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை, இப்படி எப்பெல்லாம் உங்களால் வந்து அன்னதானம் பண்ண முடியுதோ தாராளமாக பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணும்போது ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருப்பேன் நான். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு இனிப்போட மேலே 11, 21, 51 இதெல்லாம் உங்கள் சக்தி கேட்டாற்போல் அந்த சில்லறை பணம் வைத்து கொடுக்கும் பொழுது பாருங்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், அஷ்டலக்ஷ்மியும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்களை குடியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இதான் எளிமையானது. இறைவனை ஏழைகளுக்கு வந்து சேவை செய்யும்போது அவங்களுக்கு மனநிறைவை தரும்போது அங்கே இருப்பான் இறைவன். இறைவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு என்றுமே வெற்றி தான். இதான் வந்து லாஜிக்கு. இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ராகு எங்கே வந்திருக்கிறாரு, கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு, கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்களில் ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் சனி தசா, ராகு, கேது புத்தி, இல்லை சூரியனுடைய அந்தரமோ இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள் கிரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ராகு நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கோங்க, உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள், கம்யூனிகேஷன், ஒரு வாட்ஸ்அப்போ, ஒரு ஃபேஸ்புக்கோ, இல்லை ஒரு ட்விட்டரோ, ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ, நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க. லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க. நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க. அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துருங்க. இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன், இது நடந்தே ஆகணும் நீங்கள் பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அது தராமல் போயிடும். அப்போ கேது சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய உழைப்பை சிறப்பாக தீவிரமாக எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்கள் கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ 5ஆம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது, நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம் என்னக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில் ஒரு பிரின்சிபலோட, ஒரு கொள்கையோட, ஒரு கட்டமைப்போட, ஒரு டைம் பாஸ்க்குள்ள உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது 11 என்ற இருக்க லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும், கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய 38வது பாடலை படிப்பதும், அபிராமி
அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது, நவகிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது, நவகிரகங்கள் நமக்கு நன்மை ஆயிடும். எந்தவித தசாபுதியே இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம். 12 ராசிக்காரர்களும் ராகுக்கேது நன்மை செய்தாலும் சரி, இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும், சாதகமற்ற சூழல் இருந்தாலும், எல்லோருக்குமே இந்த ராகுக்கேது டிரான்சிட்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும் பொழுது நீங்க சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சுக்கிர தசா நடக்குது, ஒரு குரு தசா நடக்குது, ஒரு புதன் தசா நடக்குது, உங்களுக்கு ஒரு சிறப்பான இதுக்கு ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க. இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்குதுன்னும் போது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்கெல்லாம் ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், இல்லை கேது உங்களுக்கு இப்போ 5ஆம் பாவம் இருக்குது, அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம், இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ராகுக்கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும். பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும். 11 என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். ஆயில்யத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம், ரோகிணி எடுத்துக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு, இது பரிகாரம் இல்லை, இது பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம். இது ஒரு வாழ்வியல் செயல்பாடு, மற்றவங்களுக்கு உதவுது. இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது, கேதுனாலே ஆதரவற்றவர்கள், யாரும் இல்லாதவர்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான ஒரு செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அது கண்கூடாக காணலாம். அந்த ஒரு மன அமைதி, மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா ஒரிஜினல் 5லேயே கேது சம்மந்தப்பட்டார். அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும், மன அழுத்தம் ஏற்படும். இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, இறை வழிபாடு, தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் இறைவனை கூட வணங்க வேண்டாம், ஏழைகளுக்கு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும், உங்கள் மன இறுக்கமும் தீரும், உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டுடும். உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த பலன்கள்லாம் நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த பதிவை தவறாமல் கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. அன்றைய விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், எண்ணியல் பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.